அப்பல்லாம் வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி நான் பார்க்கல. சீமான் வந்திருக்காரு, விஜயகாந்த் சார் வந்திருக்காரு. அப்பல்லாம் நீங்க அந்த சப்போர்ட் பண்ண மாரி தெரியல. ஏன் விஜய் சாருக்கு வந்து இவ்ளோ சப்போர்ட் நீங்க குடுக்குறீங்க? இது என்னுடைய தவறு கிடையாது. ஏன் அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது என்னுடைய தவறு கிடையாது. அரசியல்னா சாக்கடை அப்படின்னு சொல்லி பழக்கி வச்சிருந்தாங்க. அப்படி கொடுக்குறன்ற விஷயம் சொல்லிட்டு அறிக்கையோட சொல்யூஷனே சேர்த்து கொடுக்குறாரு. வந்துட்டாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் நெறைய படங்கள் வந்து தடங்கல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்காக கூட புரியுது வந்துக்கலாமோ? நீங்க புரியுது. வெஞ்சன்ஸ்ல உள்ள வந்துட்டாருன்றீங்க, காண்டில உள்ள வந்துட்டாருன்றீங்க தானே? மனுஷன் தானே எல்லாரும். நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே ஓகே தான். ஆனா இவர் தான் வந்து கொள்கை எதிரி வந்து பிஜேபின்னு சொல்லிட்டாரு. அரசியல் எதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. வருவாங்கன்னு நீங்க நம்புறீங்க? அத மாத்துற வேலை தான் நம்ம பண்ணணும். மக்கள் தான் நம்ம பண்ணணும். மக்கள் தான் அதை வந்து முடிவு பண்ணணும். அதாவது விஜய் வந்து கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எதிர்க்கட்சியா நிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓட்டு விஜய் அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஒண்ணு. ஆனா எண்ட் ஆஃப் தி டே இது மக்கள் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் கிட்ட 1.5 கோடி வாக்கு ஒண்ணு இருக்கு.